அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு மதுரை வர இருக்கிறார். அமித்ஷா வருகை தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருப்பதால்னா 10 மாதங்களில் தேர்தல் நெருங்குது. 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போக இருக்கின்றன. 2026 ஏப்ரல் மே மாதங்களில் தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போக இருக்கின்றன. அதனால் இந்த மாநிலங்களுக்கு அமித்ஷா அவர்கள் இனி அடிக்கடி விஜயம் செய்வார். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மாதந்தோறும் அல்லது மாதம் 2 முறை கூட வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 11 வந்தார். இங்கே தேர்தல் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்ததால் இந்த பக்கம் அதிகமாக வரல அவர். இப்போ மறுபடியும் நாளைக்கு வராரு. மதுரைக்கு இன்று இரவு வருபவர் நாளை காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசுகிறார். இதுக்கு நடுப்புற அவர் யார் நாளைக்கு சந்திப்பார்கள் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதிமுகலேருந்து யாராவது போய் சந்திக்கிறாங்களா, அல்லது அமமுகலேருந்து டிடிவி தினகரன் சந்திக்கிறாரா, அல்லது ஓபிஎஸ் சந்திக்கிறாரா, இவையெல்லாம் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ப்ளஸ் அவர் என்ன பேசுகிறாருன்றதையும் நம்ம பார்க்கணும். இது அரசியல் பயணம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீனாட்சி அம்மனை தரிசிப்பது என்பது அரசியல் பயணத்தின் ஒரு அங்கமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாமக விவகாரம் வேறு தீர்க்கப்படாமல் இருப்பதால் நாளைக்கு அவரை யாராவது பாமக தரப்பிலிருந்து சந்திக்கிறார்களா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுதைக்கு திட்டங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை. குருமூர்த்தியெல்லாம் போய் பார்த்த பிறகு அது என்ன ஒரு சொல்யூஷன் இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது முக்கியமானது ஒரு பயணம். அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்துடுச்சு. பட் அது கீழே டேக் ஆஃப் ஆகலை. அதான் அவங்களோட சிக்கல். அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவோட நம்பர் 1 கட்சியும் தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் பதவியில் இருந்த கட்சியும் கூட்டணி சேர்ந்தும் இந்த கூட்டணிங்க தமிழ்நாட்டில் டேக் ஆஃபே ஆகலை, ஜெல் ஆகலை. அதுதான் இன்றைய அவருடைய சிக்கல். அதனால தான் விஜய் கிட்ட தினம் பாஜக மன்றாடி கொண்டிருக்கிறது, என்டிஏக்கு வாங்கன்னு. கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்கிறார் நயினார் நாகேந்திரன். அதிமுக தலைவர்கள் அவ்வப்பொழுது ஒரு சிலர் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். விஜய் விமர்சனம் செய்து பேச வேண்டாம் என்று அதிமுக தொண்டர்களை அடக்கி வைத்திருக்கிறது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி டேக் ஆஃப் ஆகலை. விஜயாவது தங்களை உய்வித்து காட்ட மாட்டாரா, உய்வித்து விட மாட்டாரா, தங்களுக்கு உயிர் கொடுக்க மாட்டாரா என்று பாஜகவும் அதிமுகவும் குறிப்பாக பாஜக இயங்குகிறது. இந்த பின்புலத்தில் தான் அமித்ஷாவுடைய வருகை, சென்னை பயணம், தமிழ்நாடு பயணம் இந்த முறை நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது முக்கியமான பயணம் என்பதில் சந்தேகமில்லை. விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப டெஸ்பரேட்டாக நயினார் நாகேந்திரன் இருக்கார். இன்னொரு பக்கம் அதிமுக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டார், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணிக்கு வந்தால் ஒருவேளை அது அரசியல் ரீதியாக அவருக்கு பின்னாடி ஏற்படுத்துமா விஜய் அவர்களுக்கு? கொள்கை, கூட்டணி, கொள்கை பற்று, கொள்கை இதெல்லாம் நடைமுறை அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவ்வப்போது ஒதுக்கிற முத்துக்கள். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது அரசியலில். விஜயை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அவரோட பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசுகிறதே ஒரு அபத்தமான ஒரு வாதம். கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாகவும் இருக்க முடியும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பது எத்தகையது ஒரு அறிவு தீட்சண்யம் என்று எனக்கு புரியவில்லை. அவர் கோயம்புத்தூரில் பேசும்போது சொன்னார், அவங்க கட்சி ஊழியர்கள்கிட்ட திமுக ஆட்சி அகற்றுவதற்கு எந்த சமரசத்துக்கும் தயார் என்ற துணியில் தான் அவர் பேசினார். அந்த எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு மறந்துடுச்சு. நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விஜயுடைய பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. நடக்க போகிறது மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல். ஸ்டாலின் வேணுமா வேணாமா, இதுதான் தேர்தல். மோடி வேணுமா வேணாமான்றதில்ல. அது போன வருஷம் பார்லிமெண்ட்டில் நம்ம முடிவு பண்ணி அனுப்பிட்டோம், மோடி வேணாம். 26 ஸ்டாலின் வேணுமா வேணாமான் போது விஜய்க்கு என்ன ஆப்ஷன்? விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன தான் நான் நம்புகிறேன். வருவார்னு உறுதியாக சொல்லலை. பட் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவரோட ரோல் என்னவா சார் இருக்கும்? அதுதான், அவர் வருவார் என்று நம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன தான் நான் நம்புகிறேன். பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயன்றதும் எனக்கு புரியுது. அது ரொம்ப டைசி சுச்சுவேஷன். வந்தார்னா விஜய்க்கு ஒரு சேதாரம், வரலன்னா ஒரு சேதாரம். catch-22 சுச்சுவேஷன் வாங்க. வரலன்னா என்ன பிரச்சனை? ஒரே நேரத்தில் திமுகவையும் அதிமுக பிஜேபி கூட்டணியும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளணும். அவர் 2 பேர் வாக்குகளையும் சதைக்கிறதால 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ அடிக்கும். போலீஸ் மாநில ஆளுங்கட்சி திமுக சொல்கிறத கேட்போம், இல்லைன்னா அதிமுகவில் பிஜேபி இருக்கிறதால அமித்ஷா சொல்கிறத கேட்போம். 2 பேர்கிட்டையும் அடி வாங்கின பக்கத்தில் போலீஸ் நிற்காது. அதான் அடுத்த எலெக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மறுபடியும் சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு சந்தித்திராத படு மோசமான கேவலமான
அவலத்தின் உச்சமான தேர்தலாக இருக்க போகுது அடுத்த எலெக்ஷன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் போத் சைட்ஸ். திமுகவுக்கு என்ன விலை எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் திமுக போவோம். ஏடிஎம்கே பிஜேபி, குறிப்பாக பிஜேபிக்கு எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியாக வேண்டும். அதனால் எந்த எல்லைக்கும் அவங்களும் போவாங்க. இது நடுப்புற மக்கள் தான் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. 2 பேரும் இவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்ககிட்டையும் போனால் அவங்ககிட்டையும் போனோம், இவங்க டீம் மீடியா அவங்க டீம் மீடியா தாளம் தட்டுறதுக்கு. அதனால் நடுநிலையோட சமநிலையோட யோசிப்பவர்களுக்கும் திருவாளர் பொதுஜனத்துக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது இவர் விஜய் தனியாக போய் நின்னார்னா அவர் மிகப்பெரிய சேதாரங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் திமுக மறுபடியும் ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் ஒரு திமுகவை எதிர்கொள்ளணும். இது ஒன்று. இது போகாமல் இருக்கிறதால வருது. போனால் என்ன ஆகும்? தன்னுடைய நம்பகத்தன்மையை இழப்பார். வாக்கு சதவீதம் ஓரளவு சரியும். ஆனால் ஒரு 10 எம்எல்ஏ கையில் வந்தாங்கன்னா அதுக்கு பிறகு அரசியல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் போகலைன்னாலும் ஒரு நஷ்டம் இருக்குது, போனாலும் ஒரு நஷ்டம் இருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தனியாக நின்னா அவர் 0. விஜயகாந்த் கதை தான். அவர் ஜெயிப்பது கூட கடினம். விஜயகாந்தாவது அவர் ஜெயிச்சார், இவர் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் 30% கிராஸ் பண்ணணும். அவருக்கு 15% 20% தான் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு பெரிய கட்சியுடன் சேர்ந்தால், இப்போ ஒன்றும் இல்லை, பிஜேபி இல்லாமல் அதிமுக விஜய் கட்சி கூட்டணி வந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. என்னோட கணிப்பு 180 சீட்டுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க, ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் போய் அவர் சேர்ந்தார்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அதுக்கும் ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் அவருடைய சிக்கல். catch 22 சுச்சுவேஷன் வாங்க. இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை. ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவோட விமர்சனம் பாஜகவோட பி டீம் தான், விஜய் வந்து பாஜக தான் களமிறக்குறாங்க, ஏற்கனவே ஐடி ரைட் மூலமாக வந்து மிரட்டப்பட்டார் விஜய் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி அமைஞ்சால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்களா நடந்துருச்சு, வெளிப்படையாக இப்போ கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த விமர்சனங்கள் வரும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த பி டீம்ன்றது வந்து ரொம்ப 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 ஒரு நகைச்சுவையான ஒரு வார்த்தை. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு நேர்மை இல்லாத ஒரு மோசடியான வார்த்தை. யாருக்கு யார் பி டீம்? திமுகவை எதிர்க்கிறவங்களாம் பி டீமா? கனிமொழி ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாங்களே, அப்போ திமுகவோட பி டீம் யார்? பிஜேபியோட பி டீம் யார்? திமுக தான். இடி ரைடு திடீர்னு ஆஃப் ஆச்சு, அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தானா? அல்லது இது வரைக்கும் 4 வருஷம் கலந்துக்காத நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் போய் கலந்துக்கின பிறகு எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்போ திமுக பிஜேபியோட பி டீம் யார்? திமுகவா? யாருக்கு யார் பி டீம்? இந்த வார்த்தையே ரொம்ப அசிங்கமான வார்த்தை. திமுகவை அவன் எதிர்த்தாலும் அவனை பிஜேபி கைக்கூலின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை எதுவுமே கிடையாது. நான் உங்களை சொல்லலை, அந்த விமர்சனத்தை வைப்பவர்களை சொல்கிறேன். இதை யார் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக திமுக வைக்குது. அதில் திமுகவால் வயிற்றை கழுவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, பத்திரிகையாளர் போர்வையில், அரசியல்வாதி பார்வை, அரசியல் விமர்சகன்ற போர்வையில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டமும் அறிவாளி அல்சேஷன்களும் தான் இந்த வாதத்தையே வைக்குது. எவன் திமுகவை எதிர்த்தாலும் அவன் பிஜேபி பி டீம். அது எப்படிங்க? அது ஒட்டுமொத்த பிஜேபி எதிர்ப்பை திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா யாராவது? குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாத வார்த்தை. ஆனால் உண்மையான பி டீம் திமுக தான் நம்புறதுக்கு நிறைய காரணங்கள் இன்றைக்கி இருக்கின்றன. இந்திய வெளியுறவு கொள்கை படுதோல்வி அடைந்திருக்கிறது என்று தான் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களும் நம்பகத்தன்மை உள்ள நபர்களும் எழுதுகிறாங்க. அந்த குழுவில் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கிட்டு வந்தாங்க கனிமொழி. அவ்வளோ பெரிய கௌரவத்தை கனிமொழிக்கு மோடி அவ்வளோ சீக்கிரம் தூக்கி கொடுத்துருவாரா ஒரு திமுக எம்பிக்கு? அவர் என்ன பெரிய அளவில் ஃபாரின் எக்ஸ்பர்ட்டா கனிமொழியே? ஏன் கொடுத்தார் மோடி? கொடுத்த கேட்டகரியெல்லாம் பாருங்கள், இந்த பக்கம் கனிமொழி, அந்த பக்கம் சுப்ரியா சூலே. ஏன்னா சரத்பவார் கட்சியை கம்ப்ளீட்டாக வலையில் எழுத்துட்டாங்க. அது ஓகே, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டணும்னு 16 கட்சிகள் கையெழுத்து போட்டு பிரதமர் கடிதம் எழுதுனா சுப்ரியா சூலே அதில் கடிதத்தில் கையெழுத்தே போடலை. இன்றைக்கி தேவையில்லை, அது நாட்டின் பாதுகாப்பு கருதி பார்லிமெண்ட்டில் விமர்சிக்க முடியாதுன்றாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஏன்? சரத்பவார் கட்சி இன்றைக்கி மொத்தமாக அஜித் பவார்கிட்ட போயிடுச்சு. மிச்சம் இருக்கவங்களுக்கும் மோடி கெடு விதிச்சிருக்காரு. இந்த பக்கம் வரலன்னா சரத்பவாரே ஜெயிலுக்கு போவார். அதனால் அப்பா 84 வயசில் ஜெயிலுக்கு போகக்கூடாது, கட்சியை காப்பாற்றணும்னா கட்சி மொத்தமாகவே கலைஞ்சு போச்சு. சுப்ரியா சொல்லி அந்த லைன் எடுக்கிறாங்க. இன்றைக்கி திமுக வந்து இவ்வளோ பெரிய கனிமொழிக்கு வந்து குழுவில் உறுப்பினராக போகிறது வேறு, குழுக்கு தலைவராக போகிறது வேறுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அவர் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடுகள், ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்லோவேனியா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி ஒப்பந்தத்தை மோடி ரத்து செஞ்சதை எதிர்க்கக்கூடிய நாடுகளில் ரொம்ப முக்கியமான நாடு ஸ்லோவேனியா என்கின்ற நாடு. பழைய யூகோஸ்லோவியாவிலேருந்து பிரிஞ்ச நாடு. கிளேசியர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று, அதாவது வந்து உலகில் உள்ள பனிச்சிகரங்கள் உருகி கொண்டிருக்கின்றன, அதை நம்ம காப்பாற்றணும், சுற்றுப்புற சூழலை காப்பாற்றணும், இல்லைனா நதி நீரே இல்லாமல் போய்டும்னு கடந்த சில ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட நாடுகளை அழைத்து மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு ஸ்லோவேனியா. அந்த நாடு சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை கண்டிக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்குது. வாட்டரை வெப்பனைஸ் பண்ணாத,
உங்கள் சண்டையில் அப்பாவி மக்கள், மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகளும் பாதிக்கப்படும், நீ வந்து நதியெல்லாம் தடுத்தினா அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்க நாடுக்கு கனிமொழி போயிட்டு வந்தாங்க. அங்கே பெரிய அளவில் எந்த தலைவர்களையும் அவங்க சந்திக்கல. இந்த தூதுக்குழு மோடி அரசு அனுப்பின எந்த தூதுக்குழுவும் அமெரிக்க துணை அதிபரை தவிர வேறு ஒருத்தரை கூட அவங்க சந்திக்கல. எந்த நாட்டிலையும் இவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பும் கிடையாது, இவங்களை யாரும் சீண்ட கூட இல்லை, அந்தந்த நாட்டு ஊடகங்கள் கூட இவங்களை கண்டுக்கல. நான் ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு இதை வரேன்னா, அந்த கனிமொழிக்கு இந்த கௌரவத்தை மோடி கொடுக்குறாருன்னா அது சும்மா கொடுப்பாரா? அப்போ திமுக வந்து இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்குது? இந்த பி டீம்ன்ற வாதத்துக்கு நான் இதை கொண்டு வரேன். இந்த சின்ன பிளாக் ஃப்ளாஷ் ஏன் வருதுன்னா, ஃப்ளாஷ்பேக் ஏன் வருதுன்னா, பி டீமு திமுக பிஜேபிக்கு அவன் பி டீம் இவன் பி டீம்ன்றதே அயோக்கியத்தனமான வாதம். உண்மையான பி டீம் திமுக தான் நம்புறதுக்கு, பிஜேபியோட உண்மையான பி டீம் திமுக தான் நம்புறதுக்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கிறது. திடீர்னு ஓடி போய் பிரதமரை ஸ்டாலின் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, ஆஃப் ஆகி கிடக்குது. வெறும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டே மட்டும்தான காரணம் இது. ஆகவே பொலிட்டிக்கலாக திமுகவை எதிர்க்கிறவங்கள பி டீம்னு சொல்லுவது வந்து திமுகவோட வழக்கமான வாடிக்கை. உண்மையான பி டீம் திமுக தான் நம்பணும். நம்ம நம்புறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. விஜய் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் சிக்கலில் தான் இருக்கார். அவர் எந்த பக்கம் போனாலும் அவருக்கு சிக்கல் தான். இல்லை பி டீம் அரசியலாம் விட்டுருங்க, திமுக எதிர்க்கிற அளவுக்கு வந்து விஜய் பாஜக எதிர்க்கிறார் நினைக்கிறீங்களா? எதிர்க்கல, உண்மைதான். யூஆர் ரைட். உங்கள் கேள்விக்கு என்னோட நேரடியான பதில் எதிர்க்கல. அதுக்கு அவர் வைக்கக்கூடிய வாதம் வந்து நடப்பது மாநில தேர்தல், நான் எதுக்கு எதிர்க்கணுன்ற அப்படி தொட்டுட்டு தான் போகிறாரு. யூஆர் ரைட். பிஜேபியை திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு எதிர்க்கல. இப்போ அண்ணா திமுக பிஜேபி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கல. ஏன்னா அவங்க கூட்டணியிலே சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களோட மனசில் இருக்கிறது வந்து இப்போது திமுக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா பிஜேபி எதிர்ப்பு தானே பிரதானமான காரணம். அதை விஜய் தொட்டால் தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதையும் தொட மாட்டார். இப்போ அது சிக்கலான கேள்வி சிவா. அவர் திமுக தொடர அளவுக்கு அவரால் தொட முடியாது. அவர் எதிரி திமுக தான், பிஜேபி இல்லை. நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு அவர் தொடணும்? அது அவரோட பாலிடிக்ஸ். ஒருத்தன் இப்படி தான் வாழணும்னு நான் சொல்ல முடியாது. அவன் எப்படி இருக்கான்னு நான் சொல்கிறேன். அவன் எப்படி வாழணும்னு நான் சொல்லலை. அது என் வேலை கிடையாது. அசஸ் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் என் வேலை. அட்வைஸ் பண்ணுறது என் வேலை கிடையாது. நான் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறது, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். அவர் அண்ணா திமுகவை ஏற்ற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கல. எஸ், எதிர்க்கல. ஃபேக்டாக தான். சும்மா அது வந்து அவங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றதே அது ஒரு பம்மாத்து வேலைங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒன்று குழப்பமான மனநிலை, இல்லை அறிவு நேர்மை இல்லாத மனநிலை. அது எப்படி கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறு யார்? ரெண்டும் ஒன்றா தானே சார் இருக்க முடியும்? அரசியல்னா என்ன? அவனுக்கு கொள்கை உள்ளதான் அரசியல். எந்த கொள்கையுமே எனக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கொள்ளடிக்கிறது ஒன்று தான் கொள்கை வருதா? ஆகவே கொள்கை வேறு அரசியல் வேறு, கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறு என்பது தவறான பார்வை, ரொம்ப குழப்பமான ஒரு பார்வை. மேபி உள்நோக்கம் கொண்ட பார்வையாக கூட இருக்கலாம். அவர் திமுக விமர்சிக்கிற அளவுக்கு பிஜேபி விமர்சிக்கவில்லை என்பது 100% கரெக்ட். யூஆர் ரைட். ஐ அக்ரி வித் யூ. அதிலே உங்களோட பதில் இருக்கலாம். இப்போ பிரச்சனை அவர் என்டிஏக்கு போவாரா மாட்டாரான்றதான். போனால் ஆச்சரியம் இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட்டு. போனால் அதில் என்ன பாதிப்புகள் வரும், சேதாரம் வரும். போகலன்னா என்ன சேதாரம் வரும்ன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய உறுதியான பாஜக எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக அவர் பாஜக எதிர்ப்பாளர் என்று நான் நம்பவில்லை. அப்படியே ஒரு எதிர்ப்பாளராக இருந்தாலும் திமுகவா பாஜகவான்னு வரும்போது ஒரு குரூஷியலான ஸ்டேஜில் இவங்க திமுக தான் எதிரி என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். இன்றைக்கி அண்ணா திமுக நிலைமை தானே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே பை சாய்ஸ் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, இன்க்ளூடிங் பிஎம்கே ஏடிஎம்கே. நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபியை வெறுக்கிறாங்க, ஒரு 5% தவிர. தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி தான் சொல்லுவோம். இது பப்ளிக் சென்டிமெண்ட். இதை தான் திமுக கடந்த 6 வருஷமாக 3 தேர்தலில் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. திமுக கூட்டணியும், குறிப்பாக திமுக யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும் 38 மாவட்டத்தில்னா அது நரேந்திர மோடிக்கு தான். 38 மாவட்டத்தில் நரேந்திர மோடி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணி 3000 கோயில்னு சொல்கிறாரு சேகர் பாபு. 3038 வச்சுக்கலாம். மோடிக்கு சிறப்பான கோயில் கட்டி கும்பிடலாம். ஏன்னா இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் அதுதான். இவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கல, மோடி வந்துடுவார்னு சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. மக்களுக்கு மோடியை பிஜேபியை இந்துத்துவ பிடிக்கல, அதனால் ஏற்று குத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஊற்றுவான்னு தெரியாது. இது வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம விஜயை பற்றி பேசுகிறோம். அவருடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது மெச்சத்தகுந்தது அல்ல. அவருடைய பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதே போல் வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து பாமகவில் இருக்க தலைவர்கள் வந்து நாளைக்கு அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு இருக்குது, அது இன்னும் உறுதியாக தெரியலைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சென்னை வந்திருக்காரு. அன்புமணி நான் சந்திக்க போகிறதில்ல, ஆனால் வந்து பாஜக அமித்ஷா வந்தது எனக்கு தெரியாது, பாஜகவோட பாமக இணையுமா அப்படிங்கிறது அந்த கேள்வி எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது எப்படி எடுத்து? இதே ராமதாஸ் தான் போன வாரம் மகனுக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கும்போது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் என்டிஏவில் இருக்கிறீர்களா என்னும் பொழுது அது சிக்கலான கேள்வினார். இது எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஏங்க அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு தாங்க போகிறாரு, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். வேறு ஆப்ஷனே அவர் கிடையாது. கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு அவர் போக முடியாது, வேறு விஜயோடலாம் போக முடியாது. விஜயே அங்கே போகிறான் போது விஜய்க்கு அங்கே விஜய் போனாலும் போகட்டும், விஜயோட இவங்க போக முடியாது.
ரெண்டாவது கண்டிப்பாக இவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோட போவதுக்கு இருந்த நிர்பந்தங்கள் அசெம்பிளி எலெக்ஷனே இருக்கின்றன. அதனால் அந்த நிர்பந்தத்தை மீறி இவங்களால் போக முடியாது. வேறு ஆப்ஷனே கிடையாது. இவங்க பிஜேபிக்கு தான் போய் ஆகணும், போவாங்க. இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும். இது குருமூர்த்தி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது இல்லை, அப்படின்னு தோல்வி வெற்றிலாம் மீடியா தப்பாக எழுதுதுங்க. பிஜேபி பாமகக்குள்ளே இருக்க பிரச்சனையை நல்ல விதமாக தீர்த்து வைக்கும் வித்தின் கோட். அமித்ஷா அவர் காலை வைக்கலை. அன்புமணியை குருமூர்த்தி போய் பார்க்குறாரு, ராமதாஸை பார்க்குறாரு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு. அப்புறம் மறைமுகமாக நடக்கும். ரொம்ப ராமதாஸ் அடம் பிடிக்கிறாருன்னா அமித்ஷா திரும்பி பார்ப்பார், சால்வ் ஆகிடும். இதுக்கு மேலே நான் சொல்லி யாரையும் சிறுமப்படுத்த விரும்பலை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஏன் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிஜேபியோட போனேன்னு அன்புமணி என்ன செஞ்சார், அன்புமணியும் அன்புமணியோட மனைவியும் என்ன செஞ்சாங்கன்னு ராமதாஸ் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஏடிஎம்கே கூட தான், பிஜேபியோட தான் போகிறாங்க. தேமுதிகவோட நிலையம் வர சார் இருக்கும். ராஜ்யசபா சீட் எதிர்பார்த்தாங்க. அதிமுக வந்து கிளவராக 2026 வர ராஜ்யசபா தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சோட தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது இல்லையா? ஸோ தேமுதிக என்ன நிலைப்பட எடுப்பாங்க? தேமுதிக திமுகவோட பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் சேருவாங்களான்னு தெரியாது. அகெயின் அவங்களும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கேயும் இருந்துக்கு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாமகவை உள்ளே இழுக்கிற அளவு காட்டுற ஆர்வத்தை, கவனத்தை அமித்ஷா தேமுதிக பக்கம் காட்டல. அளவு செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறார். செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறார். போனால் போட்டுன்னு தான் அவர் நினைக்கிறார். பட் அது எப்படி வேணால் 11th ஹவரில் மாறலாம். இப்போதைய நிலவரம் வந்து ஆஸ் ஆஃப் நவ் திமுகவோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திமுகவும் அதுக்கான கதவுகளை திறந்து தான் வச்சிருக்கு. 0.43%, லெஸ் தான் 0.5% ஓட்டு இருக்க கட்சியை கூட உள்ளே இழுத்துக்கணுன்னு தான் திமுக பார்க்குது. ஏன்னா ரெயின்போ அலையன்ஸ் தான். டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் இன்னமும் அவங்க வந்து ஒரு கேட்டாந்த வாலாக தான் இருக்காங்க. முழுவதும் அவங்க இந்த பக்கம் வரல, அவங்க அந்த பக்கம் பேசுகிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லா கட்சியோடையும் அவங்க பேசுவாங்க. அதனால் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு முதன்முறையாக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் டைம் விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி திமுக கூட்டணிக்கு வருதுன்னு நம்ம சொல்லலாம். பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து கொள்கை சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசலாம், 3 பேரோடையும் பேசலான்ற முடிவுக்கு இந்த கட்சிகள், சிறிய கட்சிகள் வந்ததுன்னா இந்த அவலம் தான் நடக்கும். ஒரே நேரத்தில் நான் ஏடிஎம்கேயோடையும் பேசுவேன், பிஜேபியோடையும் பேசுவேன் தான் பாமக பேசிச்சு. அதே தான் தேமுதிக. ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுகிறாங்க. ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் குட்டி குட்டி கட்சியை கூட ஒரு ஓட்டு கூட செதறாமல் இருக்கணும்னு ஸ்டாலின் பார்க்குறாரு. அதனால் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த தேர்தலில் திமுகவோட தேமுதிக பேச்சுவார்த்தை பண்ணும்போது இருந்த ஒரு பேர வலிமை இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்காது. மிக மோசமான பேர வலிமை. ஆல்மோஸ்ட் நில், கொடுக்குறத வாங்கிட்டு போகணும். ஆனால் ஓரளவு கண்ணியத்தோடு நடத்தி அவங்களை உள்ளே இழுத்துக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறார் என்று தான் தோன்றுகிறது. பெரிய அளவில் தேமுதிகவில் திமுக லாபம் கிடையாதுங்க. பாமகவில் உண்டு. பாமக ஒரு பெரிய கட்சி, 4% ஓட்டு இருக்குது. தேமுதிக வந்து கம்ப்ளீட்டாக அவர் விஜயகாந்தோடய போயிடுச்சது. அவர் இருக்கும்போதே போயிடுச்சது. 10% ஓட்டு 1%-ஆக மாறிச்சு அவர் இருக்கும்போதே. அவர் மரணத்துக்கு பிறகு என்ன மோசமாகிடுச்சு. பெரிய லாபம் திமுகவுக்கு இருக்காதுங்க தேமுதிகவில். ஆனால் எடப்பாடியை பார்த்து அப்போ என்ன சொல்லுவாங்க, தேமுதிகன்ற ஒரு குட்டி கட்சியை கூட உங்களால் வச்சுக்க முடியல, அவங்களே நீங்கள் திமுக கிட்ட பலி கொடுத்துட்டு இருக்கீங்க. தேமுதிக கூட உங்க கூட இல்லைன்னா வேறு யார் இருப்பான்ற கேள்வி தான். காமெடி தான். இந்த மூஞ்சிக்கு ஒன்று பிடிக்கலன்னு அந்த கவுண்டர் பண்ணி காமெடி ஒன்றும்ல, அதுதான் அந்த நிலைமை தான் இப்போ. பட் ஈச் ஓட்டு கவுண்ட்ஸ். அதனால் அது எந்த பக்கமும் போகலாம். திமுக பக்கம் வந்ததுன்னா அது பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கேக்கு இன்னமும் அடி. அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் 0.43% இருந்தால் கூட இந்த பர்செப்ஷனில் வந்து இது ஒரு மெகா அலையன்ஸ், இன்னமும் பெரிய அலையன்ஸ். 2 காங்கிரஸ், 2 லெஃப்ட், மதிமுக, விசிகா, கொங்கு கட்சி, வேல்முருகன், அதோடு சேர்த்து தேமுதிகன்னும் போது இந்த ஒரு மெகா அலையன்ஸ் வந்துடும். மதிமுக சொன்னீங்க இல்லையா? மதிமுக ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா தகவல் வருது. ராஜ்யசபா சீட்டு கிடைக்காதனால உண்மைதானே அது? அதில் அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் அணிலாம் மாற மாட்டாங்க. கண்டிப்பாக மாற மாட்டாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. போக மாட்டாங்க. என்ன காரணத்தை சொல்லுவாங்க? ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கி மகன் எம்பியாக இருக்கும்போது அவர் வைகோவால் அவருக்கும் வயதாகிறது. ரெண்டாவது அவங்களுடைய 4 எம்எல்ஏஸும் ஆல்ரெடி திமுக சிம்பலில் தான் நின்று இருக்காங்க. மதிமுக அதிருப்தி இருப்பது உண்மை. ஆனால் அவர் திமுக கூட்டணியை விட்டு மதிமுக வெளியேறும் என்பது தவறு. நான் நம்பவில்லை. மதிமுக 26 தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடரும் என்று நான் நம்புகிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. அதனால் அந்த அலையன்ஸ் இப்போ நம்ம சொன்ன இவ்வளோ கட்சிகளோடு சேர்ந்து தேமுதிக வருதுன்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் தான். அது பர்செப்ஷன் வைஸ், உளவியல் ரீதியாக அது ஒரு பெரியதொரு உத்வேகத்தை அவர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், அப்போ இந்த பக்கத்தில் விஜயன் தனியாக நின்னார்னா ஏடிஎம்கே யார் இருக்கா? ஏடிஎம்கே, பாஜக, பாமக. அது பிஜேபி, ஆன்டி பிஜேபி இருக்கிற இடத்துல அது சைபர் தான் உங்களுக்கு வந்தீங்க. ஸோ 4 கார்னர் ஃபைட்டில் இட் வில் பி டிஎம்கே கிளியர் விக்டரி. விஜய் போய் அந்த பக்கம் சேர்ந்தாருன்னா டஃப் ஃபைட் ஆகிடும்.
டஃப் ஃபைட் ஆகிடும். அப்போ வந்து இப்போ கூட டஃப்பாக இருக்குமே தவிர வந்து உறுதியாக வெற்றி பெற முடியாது. அது சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அதுதான் நான் சொல்லுவேன், இழுபறியில் வந்து கூட நிற்கலாம். என்னோட ஹஞ்ச் நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணது, இன்றைக்கி இருக்க போகிறது விஜய் வெறும் அதிமுக தாவேகா கூட்டணி இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்வீப் பண்ணி ஈஸியாக ஸ்வீப் பண்ணுவாங்க. பாஜக இருந்ததுன்னா அது மைனஸாக தான். பிஜேபி வந்ததுன்னா அது 0ல் போகுது. எப்பவுமே 2+2 பாலிடிக்ஸில் 0 ஆகும். விஜய் பிஜேபி இல்லாமல் அதிமுக விஜய் கூட்டணி மட்டும் இருந்ததுன்னா கூட மற்ற எந்த கட்சி எந்த பக்கம் போயிருந்தாங்கனாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. அந்த அலையன்ஸ் வந்து கிளியர் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிஜேபி உள்ளே போனதால் ஏடிஎம்கேட வாக்கு வங்கியில் இன்னமும் சிதைவு இருக்குது. விஜய் போய் நின்னார்னா அது அவ்வளோ ஈஸியானதில்லை. விஜய் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் அதையும் ஒத்துக்கிறேன். விஜய் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒழிய அது அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. போகலன்னா விஜய்க்கு என்ன சேதாரம் தான் நான் பேசுகிறேன். ஸோ அவர் மோஸ்ட்லி 4 கார்னர் ஃபைட்டு தான் செய்வார். 4 கார்னர் ஃபைட்டு வருதுன்னா இட் வில் பி அ டெஃபினட் டிஎம்கே அட்வான்டேஜ், கிளியர் அட்வான்டேஜ். அதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக வரலாறு படைப்பது, முதலமைச்சராவது உறுதி. 4 முனை போட்டி வந்தால் இருக்கவே இருக்கு. மோடி ஃபேக்டர் டீலிமிட்டேஷன்லாம் இப்போ தூக்கினாங்க. மோடி இருக்க வரைக்கும் திமுகவை அசைக்க முடியாது. ஏன்னா திமுகவை வாழ வைக்கிற தெய்வம் மோடி தான். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து. நன்றி சிவா, நன்றி.